ஒரு பக்கம் கோல்டோட பிரைஸும் சில்வரோட பிரைஸும் ரொம்பவே கரெக்ஷன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிசிக்கல் கோல்டை தாண்டி எம்சிஎக்ஸ் மார்க்கெட்லயுமே வந்து இந்த ரெண்டோட பிரைஸ் வந்து ரொம்பவே கரெக்ஷன்ல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ இதுலலாம் வந்து முதலீட்டாளர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் அப்படின்றதான் இப்போ ஒரு ரொம்பவே டிஸ்கஷன் கூறிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம கோல்டோட பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு நியூ ஆல் டைம் ஹைக்கு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். 1,20,000 இருந்து 1,30,000 வரையும் ஒரு பவுனோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய நம்மளே வந்து வீடியோ பேசியிருப்போம். ஆனால் இப்போ வந்து அது வந்து ரொம்பவே கரெக்ஷனில் இருக்குது, ரொம்பவே கிராஷ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போலாம் நியூஸ் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் சென்னை, அதாவது ஒரு பக்கம் இந்த ஃபிசிக்கல் கோல்டை வந்து ரேட்டு குறைஞ்சிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் எம்சிஎக்ஸோடைய இந்த கோல்டு ஃபியூச்சர் மார்க்கெட்லையுமே வந்து கோல்டோட ப்ரைஸும் சில்வரோட ப்ரைஸும் வந்து நல்ல ஒரு கரெக்ஷனில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை பார்த்து நிறைய இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஜுவல்லரி பையர்ஸாக இருக்கட்டும், ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க என்ன மாதிரி விஷயங்களை இப்போ பண்ணணும், ஸோ இந்த ஒரு கரெக்ஷன் வந்து நார்மலான கரெக்ஷனா, இல்லை இதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து எந்த மாதிரி இருக்க போகுது, ஸோ இப்போ வாங்கலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா, ஸோ ஓவராலாக கோல்டோட ப்ரைஸும் சரி சில்வரோட ப்ரைஸும் சரி ஏன் இந்த கரெக்ஷனுக்கு என்ன ரீசன் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல நம்ம கோல்டோட பிரைஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சென்னையில், அதாவது இப்போ இன்னைக்கு சென்னையில் கோல்டோட ப்ரைஸ் சில்வரோட ப்ரைஸ் ரெண்டுமே வந்து ரொம்ப அளவில் ஒரு குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. இதனால ஜுவல்லரி வாங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு குட் நியூஸாக தான் இருக்கும். இன்டர்நேஷ்னல், அதாவது ஆனால் இந்த ஒரு ப்ரைஸ் டீட்டெயில்ஸை பொறுத்தவரை அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னாலும் இந்த ப்ரைஸ் ட்ராப்பாக இருக்கட்டும், ஜுவல்லரி ஷாப்பாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து எடுத்த டிசிஷன் கிடையாது இந்த ப்ரைஸ் வந்து கம்மியாகிறது. இது எல்லாமே இன்டர்நேஷ்னல் கோல்டு மார்க்கெட்டில் ஏற்பட்ட அந்த கரெக்ஷன் தான். ஸோ அதோட எஃபெக்ட் தான் வந்து இப்போ இந்தியாவுடைய மார்க்கெட்லையுமே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்கப்படுது. அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்டில் இந்த கோல்டு டிமாண்ட் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆனதும் அதோட இம்பேக்ட் வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்லையுமே வந்து இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால தான் ஒரு நாளில் வந்து ரேட் குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி மட்டும் பார்க்காம அதோட பின்னாடி இருக்கிற காரணத்தை நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து கோல்டு ரேட்டை பொறுத்தவரையும் சென்னையில் எவ்வளோ கோல்டு ரேட் அப்படின்னா இன்னைக்கு ஒரு பவுனோட தங்க விலை வந்து 2,160 ரூபாய் வந்து கம்மியாக இருக்கு. கோல்டோட ப்ரைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 kgக்கு கிட்டத்தட்ட 5,000 வரை வந்து கம்மியாக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ அட் த சேம் டைம் இது வந்து பிசிக்கல் கோல்டு. அப்போ எம்சிஎக்ஸ் உடைய கோல்டு மார்க்கெட்ல என்ன மாதிரியான சிக்னல்லாம் வந்து தர்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த ஜுவல்லரி ஷாப் ரேட்டை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், பிக் இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா இந்த எம்சிஎக்ஸ் உடைய கோல்டு ஃபீச்சர்ஸ் தான். ஸோ எம்சிஎக்ஸ்ல கோல்டா இருக்கட்டும் சில்வரா இருக்கட்டும் இந்த ரெண்டுமே கண்டினியூஸா ப்ரெஷர்ல இருக்கு, ப்ரெஷர்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரியுது. ஸோ இதனால தான் இந்த ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் சென்டிமெண்ட் இன்னும் வந்து இந்த ஸ்ட்ராங் புல்லிஷ் இல்லைன்னு மீனிங் தெரியுது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இப்போ லாஸ்ட் நம்ம 1 மந்த்ல பார்த்தோம் அப்படின்னா கோல்டோட ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு நல்ல அளவுக்கு கரெக்டாக இருக்கு. ஸோ இதனால ரீட்டைல் கோல்டு ரேட்டுக்கும் ஓரளவு இம்பாக்ட் வந்ததுனால தான் இந்த ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால எம்சிஎக்ஸ் உடைய ட்ரேடை வந்து நம்ம யாருமே இக்னோர் பண்ணக்கூடாது. ஏன்னா பல டைம்ஸ்ல வந்து அங்கே வர்ற மொமெண்ட் தான் ரீட்டைல் மார்க்கெட்டுக்குமே ஒரு வந்து வழிகாட்டியா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்க முடியுது. ஸோ அதனால எம்சிஎக்ஸ் உடைய அந்த மார்க்கெட் சிக்னலையுமே வந்து எல்லாருமே கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டோட ப்ரைஸ் ஏன் வந்து ரொம்பவே கரெக்ஷன்ல இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல ஏன் ரொம்ப கரெக்ட் ஆயிட்டு இருக்கு, ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏன் இவ்வளோ கரெக்ட் ஆகுது. ஸோ இதுக்கு 3 முக்கிய ரீசன் சொல்றாங்க. முதல் ரீசன் இந்த யூஎஸ் டாலருடைய ஸ்ட்ரென்த். ஸோ டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகுறப்போ கோல்டு வாங்குற காஸ்ட்டும் அதிகமாகும். ஸோ அதனால இன்டர்நேஷனல் டிமாண்ட் வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதனால வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து இப்போ கரெக்ஷன்ல இருக்கு. ஸோ செகண்ட் ரீசன் யூஎஸ் உடைய ஃபெட் ரிசர்வ், அந்த ரிசர்வ் பேங்க் உடைய ரேட் எக்ஸ்பெக்டேஷன் தான். ஸோ மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த ரேட் கட் சிக்னல் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா வராதனால கோல்டு மேல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து இப்போ பில்ட் ஆயிட்டு இருக்கு கோல்டு மேல. ஸோ அதுக்கு வந்து கோல்டோட ப்ரைஸ் இப்போ வந்து கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ தேர்ட் ரீசன் வந்து ப்ராஃபிட் புக்கிங். அதாவது இப்போ லாஸ்ட் சில நம்ம மந்த்ஸை நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா கோல்டு வந்து ஒரு செம்ம ரேலி அடிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1,20,000 இருந்து 1,30,000 வரையும் ஒரு பவுனோட விலை வந்து போகும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கட்டத்தில் இருந்துச்சு. ஸோ அந்த ஹை லெவலுக்கு வாங்கிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இப்போ ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் செல்லிங் வந்து அதிகமாயிருச்சு. ஸோ அதனால மேபி ப்ரைஸ் வந்து கரெக்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ரீசனாக சொல்றாங்க. அதாவது ஒரே ஒரு ரீசன்லாம் கிடையாது. குளோபல் ஃபேக்டர்ஸ் வந்து எல்லாமே சேர்ந்து தான் கோல்டை வந்து
கீழே இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இப்போதைக்கு இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணணும், அதே மாதிரி இந்த ஜுவல்லரி ஷாப் பையர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து பேனிக் ஆகாம இந்த கோல்டு வந்து சேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கரெக்ஷன்லாம் நீங்க நார்மலா தான் பார்க்கணும். அட் த சேம் டைம் ஒரே நாள்ல ஃபுல் அமௌண்ட்டையும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதே நேரத்தில் எக்ஸ்பர்ட்ஸ் வேற சில விஷயங்களையுமே இன்வெஸ்டர்ஸ்க்கு சொல்றாங்க. இந்த பை ஆன் டிப் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். அதாவது பிரைஸ் குறையிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறது, இல்ல மந்த்லி எஸ்ஐபி மாதிரியான ரெகுலரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியை சொல்றாங்க. ஸோ இப்படி பண்ணாங்க அப்படின்னா ஆவரேஜ் பையிங் பிரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். மார்க்கெட்ல இன்னும் அந்த கொஞ்சம் கரெக்ஷன் ஆனாலுமே ஒரு பெரிய லாஸ் வராது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜுவல்லரி ஷாப் பையர்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்காக இல்லாம இந்த வெட்டிங்கா இருக்கட்டும், ஃபேமிலி ஃபங்க்ஷன், அதுக்கு மாதிரி பர்சனல் யூசஸ்க்காக ஜுவல்லரி வாங்குறீங்க அப்படின்னா இந்த பிரைஸ் டிராப்ல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நார்மலா ஜுவல்லரி ஷாப் பையர்ஸ் அப்படின்னு இல்லாம நார்மல் பீப்புள்ஸுமே வந்து பையர்ஸ்க்குமே இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த பிரைஸ் டிராப் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னும் சில நாட்கள் வந்து மார்க்கெட்டை பொறுத்தவரை எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு அப்சர்வ் பண்ணி வாங்கினாலும் தப்பு கிடையாது. ஸோ இப்போ வந்து நீங்க வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கலாம். ஸோ ஒரே நாள்ல அவசரப்பட்டு டிசிஷன் எடுக்கிறதுக்கு பதிலா ரேட் ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இப்போ கோல்டோட ப்ரைஸும் சரி, சில்வரோட ப்ரைஸும் சரி, நம்ம வந்து ஜுவல்லரியாக பார்த்தாலும் வந்து கரெக்ஷனாக இருக்குது. அட் த சேம் டைம் எம்சிஎக்ஸ் ட்ரெண்டுமே வந்து எம்சிஎக்ஸ் மார்க்கெட்லேயுமே வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே குளோபல் எக்கனாமிக், யூஎஸ் டாலர், ஃபெடரல் அந்த ரிசர்வுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் எக்ஸ்பெக்டேஷன், ஸோ எம்சிஎக்ஸ் உடைய ட்ரெண்டு, ஸோ இந்த 4 விஷயமே வந்து அடுத்த சில வாரங்கள் வந்து கோல்டு ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகும் அப்படின்ற டிசைட் பண்ணுற ஒரு ஃபேக்டர்ஸாக வந்து இந்த 4மே இருக்குது. ஸோ அதனால எந்த டிசிஷன் எடுத்தாலும் இந்த எமோஷனலாக வந்து இப்போ நான் கம்மியாயிருச்சு உடனே நம்ம வாங்கலாம் அப்படின்னு ஃபுல் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதும், அதே மாதிரி ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் எமோஷனலாக எடுக்காம நீங்கள் பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி உங்கள் டிசிஷனை உங்கள் அட்வைஸ்கிட்ட கேட்டு எடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போ சொல்கிறாங்க. ஸோ உங்களை பொறுத்தவரையும் கோல்டோட ப்ரைஸ் வந்து இப்போ கீழே போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வாங்கணும்னு ஐடியா இருக்குது அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்களை வாங்கலாம்? ஃபிசிக்கல் கோல்டு, கோல்டு ETF, ஸோ எஸ்ஜிபி, ஸோ இந்த மாதிரியான டிஜிட்டல் கோல்டா இல்ல பிசிக்கல் கோல்டு வாங்கலாமா, இல்ல எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.